ஹாய் வீவர்ஸ், மீண்டும் வெல்ஸ் அண்ட் ரிவ்யூ தமிழ் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்தியன் கார் மார்க்கெட்டில் மக்கள் எந்த செக்மெண்ட் கார்களை அதிகமான எண்ணிக்கையில் விரும்பி எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கண்டிப்பாக காம்பேக்ட் எஸ்யூவி செக்மெண்ட் கார்களை தான் மக்கள் பெரிய அளவில் விரும்பி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த காம்பேக்ட் எஸ்யூவி செக்மெண்ட்டில் எந்த கார் எண்ணிக்கையோட அடிப்படையில் அதிகமான எண்ணிக்கையில் விற்கப்படக்கூடிய காராக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஹிண்டாயோட வெனுங்கிற கார் தான் இன்னைக்கு இந்தியன் கார் மார்க்கெட்டில் காம்பேக்ட் எஸ்யூவி செக்மெண்ட் கார்களில் அதிகமான எண்ணிக்கையில் விற்கப்படக்கூடிய காராக இருந்துகிட்டு இருக்கு. ஸோ ஹிண்டாய் வெனுவை பொறுத்த வரைக்கும் இந்தியன் கார் மார்க்கெட்டில் 9,40,000 ஆரம்பிச்சு 16,57,000 வரைக்கும் வித்துட்டு இருக்காங்க. பெட்ரோல் டீசல் ரெண்டு ஆப்ஷன்லையுமே இந்த கார் அவைலபிளாக இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த காரோட இன்ஜினை பொறுத்த வரைக்கும் நார்மல் இன்ஜின் மட்டும் இல்லாமல் டர்போ இன்ஜினுமே கொடுத்துட்டு இருக்காங்க. இந்தியன் கார் மார்க்கெட்டில் டர்போ இன்ஜின் இருக்கக்கூடிய இந்த செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய காரோட விலைங்கிறது உங்களுக்கு 14 லட்சத்துக்கு மேலே இருக்கும்போது ஹிண்டாய் தங்களுடைய வெனுங்கிற இந்த அற்புதமான காம்பேக்ட் எஸ்யூவி செக்மெண்ட் காரில் ஒரு டர்போ இன்ஜினோட ஒரு கம்மியான பிரைஸ் ரேஞ்சில் ஒரு புது வேரியண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஹிண்டாய் வெனு எக்ஸிக்யூட்டிவ் டர்போ வேரியண்ட் அப்படிங்கிற ஒரு புது வேரியண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நாம இன்னைக்கு இந்த ரிவ்யூவில் இந்த புத்தம் புதிய எக்ஸிக்யூட்டிவ் வேரியண்டுடைய பிரைஸ் ரேஞ்ச் என்ன, இந்த வேரியண்ட்டில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த டர்போ இன்ஜின் டெலிவர் பண்ணக்கூடிய டார்க் என்ன, பவர் என்ன, மைலேஜ் என்ன, இது எல்லாமே கடந்த இந்த காரோட டைமென்ஷன் என்ன, இந்த வேரியண்ட் நீங்கள் எடுக்கும்போது என்னென்ன ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, இந்த வேரியண்ட் இருக்கக்கூடிய இந்த கார் நம்ம வாங்கலாமா வேண்டாம் அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலான ரிப்போர்ட் தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கார்கள் பற்றி செய்திகள், ரிவ்யூஸ், கம்பேரிசன் எல்லாமே உங்களுக்காக நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஹிண்டாய் வெனு எக்ஸிக்யூட்டிவ் டர்போ வேரியண்ட் பற்றின டீட்டெயில் ரிப்போர்ட்டை பார்க்கலாம். ஓவராலாக ஹிண்டாய் வெனு காரை பொறுத்த வரைக்கும் இதனுடைய தமிழ்நாடு ஆன் ரோட் பிரைஸ்ங்கிறது 9,40,000 ஆரம்பிச்சு 16,57,000 வரை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இந்த ஒரு எக்ஸிக்யூட்டிவ் வேரியண்ட் பொறுத்த வரைக்கும் இதனுடைய தமிழ்நாடு ஆன் ரோட் பிரைஸ்ங்கிறது 11,73,000 ரூபாய். ஸோ 11,73,000 ரூபாய் கொடுத்து நீங்கள் எடுக்கக்கூடிய இந்த காரில் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கக்கூடியதுங்கிறது டர்போ இன்ஜின் உங்களுக்கு தாராளமாக கொடுத்துருக்காங்க. டர்போ இன்ஜினை பொறுத்த வரைக்கும் ஒரு பவர்ஃபுல்லான இன்ஜின், டிரைவிங் பெர்ஃபார்மன்ஸ் விரும்பக்கூடியவங்களாக இருந்தால், ஒரு அட்டகாசமான டிரைவிங் எந்தூசியாஸ்டாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக இந்த ஒரு வேரியண்ட் எடுக்கக்கூடிய இந்த காரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். என்னுடைய டீட்டெயில் ஸ்பெக்கை நம்ம கீழே பார்க்கலாம். இந்த காரில் என்ன இன்ஜின் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.0 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜின் டெலிவர் பண்ணக்கூடிய பவர்ங்கிறது 118.41 பிஹெச்பி பவர். டார்க் பொறுத்த வரைக்கும் 172 நியூட்டன் மீட்டர் டார்க். அதே உங்களுக்கு நார்மல் இன்ஜின் இருக்கக்கூடிய வெனு கார் எடுக்கிறீங்கன்னா இங்கே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பவர்ங்கிறது 81.80 பிஹெச்பி பவர் தான். ஸோ அதே நேரத்தில் டர்போ இருக்கக்கூடிய இந்த ஒரு வேரியண்ட் எடுக்கும்போது உங்களுக்கு 118.4 பிஹெச்பி பவர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் மூலமாக கிட்டத்தட்ட 37 பிஹெச்பி பவர் அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் மூலமாக வண்டியை ஓட்டுறதுக்கு அற்புதமான ஒரு டிரைவிங் எந்தூசியாசம் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு ஸ்போர்ட்டியர் எலமெண்டோட இந்த வண்டி உங்களால் டிரைவ் பண்ணிக்க முடியும். டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 998 சிசி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வேரியண்ட்ல உங்களுக்கு 5 ஸ்பீட்ல மேனுவல் மட்டும் தான் கொடுத்துருக்காங்களே தவிர ஆட்டோமேட்டிக் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் பெட்ரோல் மட்டும் தான் இருக்கே தவிர டீசலையும் கிடையாது. மைலேஜ் பொறுத்த வரைக்கும் அவங்க கிளைம் பண்ணக்கூடிய மைலேஜ்ங்கிறது 20.36 கிலோமீட்டர் பெர் லிட்டர். இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சிட்டியில் நீங்கள் வண்டி ஓட்டுறதா இருந்தால் ஒரு 16லேருந்து 17 தான் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதே நீங்கள் ஹைவேக்கு போகும்போது ஒரு 18லேருந்து 19 வரைக்கும் மைலேஜ் கிடைக்கிறதான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ இரண்டாவது செக்மெண்டா இந்த கார் என்ன டைமென்ஷனில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக இருக்கக்கூடிய ஹிண்டாய் வெனு என்ன டைமென்ஷனோ அதே டைமென்ஷனில் இந்த வேரியண்டோட டைமென்ஷனே கொடுத்துருப்பாங்க. அதில் எந்த மாற்றங்களும் கிடையாது. லெந்தை பொறுத்த வரைக்கும் 3,995 மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்க. விட்த்தை பார்க்கும்போது 1,770 மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஹைட்டை பொறுத்த வரைக்கும் 1,617 மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லென்த், விட்த், ஹைட் இந்த மூணையுமே அடிப்படையாக வச்சு இந்த வண்டிக்கு உள்ளாடி என்ன ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் ரோ பொறுத்த வரைக்கும் அட்டகாசமாக கொடுத்துருக்காங்க. அது உங்கள் டிரைவர் சீட்டாக இருக்கட்டும், கோ டிரைவர் சீட்டாக இருக்கட்டும், ஒரு பக்காவான கம்ஃபர்ட் இந்த காரில் தாராளமாக கொடுத்துருக்காங்க. நீ ரூமாக இருக்கட்டும், ஷோல்டர் ஸ்பேஸாக இருக்கட்டும், லெக் ரூமாக இருக்கட்டும், ஹெட் ரூமாக இருக்கட்டும், எதிர் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் ஃப்ரண்ட் ரோ பொறுத்த வரைக்கும் பெர்ஃபெக்டாக இருக்குது. செகண்ட் ரோ பொறுத்த வரைக்கும் 2 பேருக்கு அட்டகாசமான கம்ஃபர்ட் கொடுத்துருக்காங்க. 3 பேர் உட்கார்ந்தாங்கனாலும் ஓரளவுக்கு டீசனான கம்ஃபர்ட் இந்த காரோட செகண்ட் ரோல கொடுத்துருக்காங்க. ஒரு 150 கிலோமீட்டர் வரைக்கும் 3 பேர் கூட ஈஸியாக உட்காந்து டிராவல் பண்ணக்கூடிய அளவில் அட்டகாசமான கம்ஃபர்ட் இந்த காரில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த காரோட வீல் பேஸை பொறுத்த வரைக்கும் 2,500 மில்லிமீட்டர் வீல் பேஸ் கொடுத்துருக்காங்க. சீட்டிங் கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் 5 சீட்டர் கெப்பாசிட்டி தான் இந்த காரில் கொடுத்துருக்காங்க. பூட் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் 350 லிட்டரில் பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. 350 லிட்டருங்கிறது ஒரு 4 பேருடைய கார்கோவை நீங்கள் தாராளமாக கேரியர் பண்ண முடியும். 5 பேருடைய கார்கோவை கேரியர் பண்ண முடியுமான்னு கேட்குறீங்கன்னா கொஞ்சம் காம்பாக்டாக நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியுமே தவிர அவ்வளோ ஈஸியாக கண்டிப்பாக 5 பேருடைய கார்கோவை எடுக்க முடியாது. 350 லிட்டருங்கிறது ஒரு மேக்ஸிமமாக 4 பேருடைய கார்கோவை எடுக்கக்கூடிய அளவில் தான் இந்த ஒரு பூட் ஸ்பேஸை டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் 45 லிட்டர் இந்த காருக்கு ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. மூணாவது செக்மெண்ட் ஹிண்டாய் வெனுனுடைய இந்த எக்ஸிக்யூட்டிவ் வேரியண்ட் நீங்கள் வாங்கும்போது, அதாவது 11,73,000 ரூபாய் நீங்கள் கொடுத்து இந்த வண்டி நீங்கள் எடுக்கும்போது என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பவர் ஸ்டியரிங் கொடுத்துருக்காங்க. பவர் விண்டோஸை பொறுத்த வரைக்கும் முன்பக்கத்திலும் பின்பக்கத்திலையும் இந்த வேரியண்ட் பவர் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. ஏர் கண்டிஷன் வித் ஹீட்டர் கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்ட்
அட்ஜஸ்டபிள் ஸ்டியரிங் கொடுத்திருக்காங்க, ஹைட் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட் இந்த கார்ல கொடுத்திருக்காங்க. அக்சஸரி பவர் அவுட்லெட் பொறுத்த வரைக்கும் முன்பக்கத்தில் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க, பின்பக்கத்தில் கண்டிப்பா கிடையாது. பின்பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடியவங்க ஒரு புத்தகம் படிக்கணும்னா அதுக்குண்டான ரியர் ரீடிங் லேம்ப் இந்த கார்ல கொடுத்திருக்காங்க. பின்பக்க சீட்டுக்கு ஹெட்ரெஸ்ட் கொடுத்திருக்காங்க, அந்த ஹெட்ரெஸ்ட் உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம செகண்ட் ரோல இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் கொடுக்கிறதுக்காக சென்டர் ஆம்ரெஸ்ட் இந்த கார்ல கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல கப் ஹோல்டர் கொடுத்திருக்காங்க, பின்னாலையும் உங்களுக்கு கப் ஹோல்டர் இருக்கு. இது எல்லாமே கடந்து பின்பக்கத்தில் உட்கார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு கம்ஃபர்ட் கிடைக்கிறதுக்காக ஏசி வெண்ட் பின்னாலையும் கொடுத்திருக்காங்க. அது நார்மலா காம்பாக்ட் எஸ்யூவி செக்மெண்ட் கார்களில் முன்பக்கத்தில் மட்டும் தான் உங்களுக்கு ஏசி வெண்ட் கொடுத்திருப்பாங்க. பட் இந்த காரை பொறுத்த வரைக்கும் பர்டிகுலரா இந்த வேரியண்ட் பொறுத்த வரைக்கும் பின்பக்கத்திலும் ஏசி வெண்ட் கொடுத்திருக்காங்க. ரியர் பார்க்கிங் சென்சார் கொடுத்திருக்காங்க, கீலெஸ் என்ட்ரி இருக்கு, வாய்ஸ் கமாண்ட் கொடுத்திருக்காங்க, ஐடல் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் இந்த கார்ல கொடுத்திருக்காங்க, ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்திருக்காங்க, ஃபாலோ மீ ஹோம் ஹெட்லாம்ப்ஸும் கொடுத்திருக்காங்க. இனி இன்டீரியர் ஃபீச்சர்ஸ் என்னென்ன அடிஷனல் கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா டாக்கோமீட்டர் கொடுத்திருக்காங்க, க்ளவ் கம்பார்ட்மெண்ட் கொடுத்திருக்காங்க, அட்ஜஸ்டபிள் ஹெட்லைட்ஸ் கொடுத்திருக்காங்க. சைட் மிரர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க பவர்லி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும், மேனுவலி அட்ஜஸ்ட் பண்ணி கஷ்டப்பட தேவையில்லை. இந்த வேரியண்ட் எடுக்கும்போது உங்களுக்கு பவர்லி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இது பின்பக்க விண்டோவுக்கு டிஃபோகர் கொடுத்திருக்காங்க, வீல் கவர்ஸ் தான் கொடுத்திருக்காங்களே தவிர இங்க உங்களுக்கு அலாய் வீல் சுத்தமா கிடையாது. அலாய் வீல் வேணும்னா நீங்க வேற வேரியண்ட் தான் சூஸ் பண்ணிக்க வேண்டியது இருக்கும். இந்த ஒரு எக்ஸிக்யூட்டிவ் டர்போ வேரியண்ட் பொறுத்த வரைக்கும் அலாய் வீல் கிடையாது, வீல் கவர்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. ரியர் ஸ்பாய்லர் கொடுத்திருக்காங்க, இது இந்த வண்டிக்கு ஒரு ஸ்போர்ட்டியர் எலிமெண்ட் தாராளமா எடுத்து கொடுத்திருக்கு. இன்டகிரேட்டட் ஆண்டனா கொடுத்திருக்காங்க. ஹெட்லாம்பை பொறுத்த வரைக்கும் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்பா கொடுத்திருக்காங்க, இனி கார்னரிங் ஹெட்லாம்பும் கொடுத்திருக்காங்க, ரூஃப் ரெயில் கொடுத்திருக்காங்க, ஷார்க் ஃபின் ஆண்டனா இந்த கார்ல கொடுத்திருக்காங்க. இனி வீல் சைஸை பொறுத்த வரைக்கும் 15 இன்ச்சில் இந்த கார்ல வீல் சைஸும் கொடுத்திருக்காங்க. இது எல்லாமே கடந்து ஹெட்லாம்பா இருக்கட்டும், டே டைம் ரன்னிங் லாம்பா இருக்கட்டும், ஃபோக் லாம்பா இருக்கட்டும், டெயில் லாம்பா இருக்கட்டும், எல்லாமே பெர்ஃபெக்ட்டா எல்இடியில் கொடுத்திருக்காங்க. இதனுடைய யூசேஜ்ங்கிறது இந்த காருக்கு அற்புதமா இருக்கும் அப்படிங்கிறது இந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ என்னோட ரிவ்யூ கண்டினியூ பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும், நான் எப்பவுமே ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு அம்சங்கிறது சேஃப்டி. ஸோ இந்த ஒரு காரை பொறுத்த வரைக்கும் அதுலேயும் பர்டிகுலராக இந்த ஒரு வேரியண்டை பொறுத்த வரைக்கும் சேஃப்டி எந்த அளவில் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஹுண்டாய் காரினுடைய பில்ட் குவாலிட்டிங்கிறது பர்ஃபெக்டாக கொடுத்திருப்பாங்க, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ சேஃப்டி ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் ஆன்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டம் கொடுத்திருக்காங்க, பிரேக் அசிஸ்ட் கொடுத்திருக்காங்க, சென்டர் லாக் இருக்கு, சைல்ட் சேஃப்டி லாக் கொடுத்திருக்காங்க, 6 ஏர் பேக் இந்த கார்ல கொடுத்திருக்காங்க, டே நைட் ரியர் வியூ மிரர் கொடுத்திருக்காங்க, சீட் பெல்ட் வார்னிங் கொடுத்திருக்காங்க, டயர் பிரஷர் மானிட்டரிங் சிஸ்டம் கொடுத்திருக்காங்க, இன்ஜின் இம்மோபிலைசர் கொடுத்திருக்காங்க. அதாவது உங்க கீழே இருக்கக்கூடிய கோட் இன்ஜின் கோட் ரெண்டுமே மேட்ச் ஆச்சுனா மட்டும் தான் நீங்க வண்டி இக்னைட் பண்ணும்போது வண்டி ஸ்டார்ட் ஆகும். அது இல்லாமல் இந்த வண்டி ஸ்டார்ட் ஆகாது. அது இன்னைக்குள்ள யுகத்துக்கு பொருந்தக்கூடிய ஒரு விஷயமும் கூட. எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் கொடுத்திருக்காங்க, ஸ்பீட் அலர்ட் கொடுத்திருக்காங்க, ஸ்பீட் சென்சிங் ஆட்டோ டோர் லாக் கொடுத்திருக்காங்க, ஐசோஃபிக்ஸ் கொடுத்திருக்காங்க, ஹில் அசிஸ்ட் இருக்கு, இம்பாக்ட் சென்சிங் ஆட்டோ டோர் அன்லாக் இந்த கார்ல கொடுத்திருக்காங்க. இது எல்லாமே கடந்து இந்த கார்ல என்டர்டைன்மெண்ட் சிஸ்டம் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 லட்சம் ரூபாய் கொடுத்து இந்த காரை எடுக்கிறோம். அப்படி இருக்கும்போது கண்டிப்பா இந்த ஒரு என்டர்டைன்மெண்ட் சிஸ்டம் இருந்தே ஆகணும். ஸோ அதனுடைய அடிப்படையில் 8 இன்ச்சில் டச் ஸ்கிரீன் இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் கொடுத்திருக்காங்க, 4 ஸ்பீக்கர், 2 டியூட்டர் கொடுத்திருக்காங்க, இன்டகிரேட்டட் 2D ஆடியோ கொடுத்திருக்காங்க, ப்ளூடூத் கனெக்ஷன் கொடுத்திருக்காங்க, ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ, யூஎஸ்பி டைப் சி போட்டு இந்த கார்ல கொடுத்திருக்காங்க. ஸோ ஒரு கன்க்ளூஷனா இந்த ஒரு வேரியண்ட் நான் எடுக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்கன்னா, நீங்கள் ஒரு டிரைவிங் எந்தூசியாஸ்டாக இருக்கிறீங்க, இல்லை ஒரு டிரைவிங் பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கார் எனக்கு வேணும், நான் ஒரு ஸ்போர்ட்டிவ் எலமெண்டோட வண்டியை ஓட்ட போகிறேன் அப்படின்னு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஒரு வேரியண்ட்ங்கிறது ஒரு பெர்ஃபெக்டான ஆப்ஷன் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எதனாலன்னா உங்களுக்கு டர்போ இன்ஜின் இருக்கக்கூடிய ஒரு கார் வேணும் அப்படின்னா இன்னைக்கு இந்தியன் கார் மார்க்கெட்டில் 14 லட்சத்துக்கு குறைஞ்சி வேற எந்த ஒரு ஆப்ஷனும் இல்லை. ஸோ அதனுடைய அடிப்படையில் ஹுண்டாய் தங்களுடைய வெனு காரில் இந்த ஒரு வேரியண்ட்டில் டர்போ இன்ஜின் எடுத்துகிட்டு வந்திருக்கிறதும், அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்கிறதும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்தியன் கார் மார்க்கெட்டில் டிரைவிங் பர்ஃபார்மன்ஸ் விரும்பக்கூடியவங்களா இருந்தால், டர்போ இன்ஜின் தான் எனக்கு வேணும்னு எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு இந்த ஒரு வேரியண்ட்ங்கிறது கண்டிப்பாக ஒரு ஆப்டான வேரியண்ட் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஓரளவுக்கு ஒரு காரில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வேணும் இந்த எல்லா ஃபீச்சர்ஸுமே இந்த ஒரு வேரியண்ட்டில் லோட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது சேஃப்டி ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும், இல்லை கன்வீனியன்ஸ் ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும், என்டர்டைன்மெண்ட் அண்ட் கம்யூனிகேஷனாக இருக்கட்டும், இல்லை இன்ஜினில் இருக்கட்டும், எந்த விதத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் பெர்ஃபெக்டாக எல்லா ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. ஸோ என்னுடைய கன்க்ளூஷன் இந்த காரை பொறுத்த வரைக்கும், அதாவது டர்போ இன்ஜின் இருக்கக்கூடிய ஒரு கார் எனக்கு வேணும்னு எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு இந்த ஒரு பிரைஸ் ரேஞ்சுங்கிறது கண்டிப்பாக ஒரு ஆப்டான பிரைஸ் ரேஞ்ச். அது மட்டும் இல்லாமல் 11,73,000 ரூபாய் ஆன் ரோடு கொடுத்து நீங்கள் இந்த கார் எடுக்கும்போது மேக்ஸிமமான எல்லா ஃபீச்சர்ஸும் இந்த காரை லோட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே கடந்து கம்ஃபர்ட்டை பொறுத்த வரைக்கும் வண்டிக்கு உள்ளாடி கம்ஃபர்ட்டுமே வேற லெவலில் கொடுத்துருக்காங்க. டைமென்ஷனை பொறுத்த வரைக்கும் இது 4 மீட்டருக்கு உள்ளாடி வரதுனால டாக்ஸ் ரிடக்ஷன் இருக்கு. ஸோ அதனால தான் இந்த வண்டியோட பிரைஸ் ரேஞ்சுமே உங்களுக்கு கம்மியாக கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே கடந்து இன்னொரு விஷயம் ஹைலைட்டாக இருக்கு. ஹுண்டாய் வெனுவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இந்தியன் கார் மார்க்கெட்டில் இந்த செக்மெண்ட்ல நம்பர் 1 பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு கார். ஸோ இதன் மூலமாக இந்த ரீசேல் வேல்யூமே இன்னைக்கு பெர்ஃபெக்டாக இருந்துகிட்டு இருக்கு. சர்வீஸ் காஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கம்மியான சர்வீஸ் காஸ்ட் தான் ஹுண்டாய் இந்த காருக்கு வச்சிருக்காங்க. ஸோ அடிப்படையாக பார்க்கும்போது ஹுண்டாய் வெனுங்கிறது ஒரு பெர்ஃபெக்டான கார். அந்த ஒரு காரில் இந்த ஒரு பர்டிகுலர் வேரியண்ட்ங்கிறது ரொம்ப பெர்ஃபெக்டாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு ஆப்டான விஷயமா இருக்கு. ஸோ நான் இன்னைக்கு கொடுத்த இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கும் நம்புறேன். இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பின் விவேக். தேங்க்யூ.